ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம வந்துட்டு லிவிங் அண்ட் வின்னிங் இந்த சேனலில் வந்து லா ப்ரொடக்ஷனை பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கோம். நாம் வந்து எப்போவுமே ட்ரூ ஸ்டோரிஸ், சக்ஸஸ் ஸ்டோரிஸ், உண்மை சம்பவங்கள் இதை பற்றி தான் நம்ம அதிகமாக பேசுவோம் அப்படின்னு சொல்லி சேனல் ஆரம்பிக்கும் போது வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம சேனல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்க என் வாட்ஸ்அப் மெசேஜுக்கு சரி, இல்லை யூடியூப்லேயும் சரி கமெண்ட் பண்ணுறீங்க. உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. லா ஆஃப் அட்ராக்ஷன் எல்லாமே வந்து எண்ணங்களால் சம்மந்தப்பட்டது இருந்தாலும் அந்த எண்ணங்களை எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்க போனீங்க அப்படின்னா அதில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஃபர்மேஷன்ஸ் தான். ஸோ இந்த அஃபர்மேஷன்ஸ் வந்து எப்போ உருவாகுச்சு? இந்த அஃபர்மேஷன்ஸு வந்துட்டு நார்மலாகவே நம்ம மனசுக்குள்ளே இருக்கா, இல்லை இல்லை நம்ம வந்து எண்ணத்து மூலமாக அதை மாத்திரமா, இல்லை அந்த அஃபர்மேஷன் கேட்குறதுனால நம்ம எண்ணம் மாறுதா அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். ஸோ வந்து இந்த அஃபர்மேஷன் கேட்குறது அப்படிங்கிறது வந்து அதாவது நமக்குள்ளே இருக்கக்கூடிய பாசிட்டிவ்னஸ் வந்து தூண்டி விடுறதும், நம்ம ரொம்ப லோவாக நெகட்டிவ்ல இருந்து ரொம்ப லோவாக நம்ம போயிட்டா அதுலேருந்து மேலே கொண்டு வரதுக்கும் தான், ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் நம்பிக்கையை உருவாக்குறதுக்கும் தான் இந்த அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம கேட்குறோம். அதாவது இது ஒரு கொஞ்சம் ஆறுதல் சொல்கிற மாதிரி தான். ஒரு நம்பிக்கையை விட்டுறாருல மற்றவங்க கிட்ட. மற்றவங்களாம் வந்துட்டு உன்னால் முடியும், நீ சாதிப்ப, நீ வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆவீங்க அப்படின்ட்டு மற்றவங்க உங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்கிறாங்க, இல்லை ஒரு விஷயத்த வந்து தைரியமாக சொல்கிறாங்க அப்படின்னா அது மாதிரி விஷயம் தான் இந்த அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது. இந்த அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்க சொல்லி கேட்பாங்க, இல்லை ஒரு சைக்காசிஸ்ட்டு, இல்லை ஒரு பிசிக்காசிஸ்ட், இந்த மாதிரி அவங்க வந்துட்டு ஒரு ஆழ்மன ஹீலிங் பண்ணுறவங்க, அவங்க வந்து ஒரு அஃபர்மேஷன்ஸை வந்து ரெடி பண்ணி தருவாங்க வாய் வார்த்தைகளாலேயோ, இல்லை ஒரு பைனாமியல் மியூசிக்கல்ஸ், இந்த மாதிரி பைனரி மியூசிக், இந்த மாதிரிலாம் வந்துட்டு ரெடி பண்ணி அவங்க வந்து உங்களை கேட்க சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து கேட்டிங்க அப்படின்னா அந்த மூளை வந்து உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் வந்து எல்லாத்தையுமே வந்து தள்ளிட்டு ஒரு பாசிட்டிவான விஷயங்களை வந்துட்டு உங்களுக்குள்ளே கொண்டுட்டு வரும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுதான் வந்து அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது. இந்த அஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுய பிரகடனம் அப்படிம்பாங்க தமிழில், இங்கிலீஷில் அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் நல்லது நினைக்கணும், நல்லதை பேசணும், நல்லதை மட்டும்தான் சிந்திக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி நல்ல நல்ல வார்த்தைகளை வந்து அதுக்குள்ளே வச்சு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஒரு காமாக ஒரு அமைதி நிலையை ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நல்ல மியூசிக்கை வச்சு போடக்கூடிய விஷயங்கள் தான் இந்த அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தவிர அஃபர்மேஷன்ஸ் வந்து எப்போ வந்து உருவாச்சு? அதாவது அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ தான் உருவாச்சா? அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு தான் இந்த அஃபர்மேஷன்ஸ் உருவாச்சா, இல்லை இந்த அஃபர்மேஷன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடியே உருவாச்சா? அதாவது கடவுள் இருக்கும் போதே இது உருவாச்சா? எந்த யுகத்துக்கு முன்னாடி இது மாதிரிலாம் உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஃபர்மேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பழமையான ஒரு மெத்தடு. அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு பல்லாயிரக்கணக்கான யுகத்துக்கு முன்னாடியே இந்த அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து உருவாயிருச்சு. ஸோ அந்த அஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம வந்து உருவாயிருச்சுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இதுதான் இந்த இந்த விஷயம்தான் இந்த அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு தெரியாமையே அதை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்படி ஒருத்தங்க யூஸ் பண்ணவங்க தான் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இது வந்து கடவுள் மூலமாக உருவானது தான். அதாவது கடவுளே இதை வந்து யூஸ் பண்ணது தான். இது வந்துட்டு ரீசெண்டாக நிறைய ப்ரோக்ராம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஒரு பர்டிகுலராக ப்ரோக்ராம் பற்றி பேசுகிறேன், ஆனால் அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறேன். ஆனால் வந்துட்டு நீங்கள் ஏன் வந்து எப்போ பார்த்தாலும் நீங்கள் அதை பற்றியே பேசுகிறீங்க அப்படின்னு நினைக்க வேணாம். ஏன்னா அதாவது கடவுள் அப்படின்னு பார்க்குறீங்க அப்படின்னா இந்து சமயம், முஸ்லீம், இல்லை ஒரு கிறிஸ்டியானிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இந்து சமயத்தை பற்றி தான் நீங்கள் அதிகம் பேசுகிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வந்து ஜென்ரலாக தான் பேசுகிறேன். ஏன்னா கடவுள் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஒரு எந்த ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு கொடுக்கக்கூடியவர், எந்த ஒரு விஷயத்தையும் நல்லது பண்ணுறவர் தான் வந்து கடவுள். அது வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம். அதாவது இந்து சமயத்தை மூலமாக ஒரு கையெடுத்து கும்பிட்ற மாதிரியோ, இல்லை உருவ வழிபாடு இருக்கிற மாதிரியோ, இல்லை முஸ்லீமோட ஒரு உருவம் இல்லாத ஒரு இயற்கை சார்ந்த வழிபாடாக இருக்கலாம், இல்லை இயேசு கிறிஸ்துவாக இருந்த ஒரு மனித பிறப்பிலிருந்து ஒரு கடவுளாக மாறின இயேசு கிறிஸ்துவாக இருக்கலாம். ஸோ எந்த ஒரு பொருளாக இருந்தாலும், எந்த ஒரு அவதாரமாக இருந்தாலும் கடவுள் அப்படிங்கிறவர் எப்போவுமே நமக்கு நல்லது பண்ணுறவர் தான். ஸோ அதன் அடிப்படையில் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இது வந்துட்டு ஏன்னா நம்ம சேனல் வந்து நிறைய முஸ்லீம்ஸ் பார்க்குறாங்க, இந்துக்கள் பார்க்குறாங்க, கிறிஸ்டியானிட்டி பார்க்குறாங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து இது பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ நான் ஏன் வந்து இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயங்களும் சரி, இல்லை இதுக்கு முன்னாடி நான் ஏதாவது சொல்லியிருந்தாலும் சரி,
நீங்கள் வந்து இந்து சமயத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா, அப்போ வந்து நீங்கள் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக அதை பற்றி தான் பாயிண்ட் அவுட் பண்ணுறீங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. மோஸ்ட் ஆஃப் த விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்து சமயத்தில் தெளிவாக எழுதி வச்சுருக்காங்க. மற்ற மதத்துலேயும் வந்து எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் கடவுள் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நல்லது பண்ணுறவங்க தான் மெயினாக வந்துட்டு கடவுள் அப்படிங்கிறது எல்லாராலையும் நம்பப்படுது ஒரு விஷயம். கெட்டது பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து சைத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க, பேய் அப்படிங்கிறாங்க, இல்லை புனித தன்மை இல்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு மதத்துலேயும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. ஸோ கடவுள் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு நல்லது பண்ணுறவர் தான். அது வந்து யாராக வேணாலும் இருக்கலாம், வழிபாடு எப்படி வேணாலும் இருக்கலாம், உருவமுறை இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டும். அதை பற்றி நம்ம இப்போ பேச வேணாம். இப்போ இந்த அஃபர்மேஷன்ஸ் எப்படி உருவாச்சு? அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே உருவாச்சு அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டா நீங்க வந்துட்டு ஆ பார்த்துருப்பீங்க. அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறத நான் ஒரு எக்ஸாம்பிள் மூலமா சொல்றேன். அது வந்து உண்மையா நடந்த ஒரு விஷயம் தான். ஸோ வந்து இந்த அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது ரீசெண்டா மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு சீரியல் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மகாபாரதம் வந்து உண்மை அப்படிங்கிறது இன்னமுமே வந்துட்டு உண்மைதான். அதாவது ஃபர்ஸ்ட்டு கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து உண்மைதான். இப்பவும் வந்து கடலுக்கடியில கிருஷ்ணரோட வாழ்ந்த இடங்கள், அவரோட நாடு, நகரம் எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாரி உருவாக்கி சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படி ஒரு விஷயம் நம்பக்கூடிய ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா, நான் சொல்லக்கூடிய எந்த விஷயமும் கண்டிப்பா நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நடக்காதவங்க அதாவது நம்பாதவங்க கண்டிப்பா நீங்க நம்புங்க. இப்ப புரிஞ்சுப்பீங்க. அந்த காலத்துல மகாபாரதம் போர் நடக்கும்போது கிருஷ்ணர் வந்து பாண்டவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாரு. அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு மெயின் கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அர்ஜுனர். ஸோ அர்ஜுனருக்கான ஒய்ஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்துட்டு ஆ கர்ப்பமா இருக்காங்க. ஸோ வந்து இந்த மகாபாரதம் போர் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த சண்டை உருவாகும்போது என்னென்ன யோகம் வந்து வகுக்கணும், என்னென்ன மாரியான பயிற்சிகள் குடுக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு இருக்கக்கூடிய மத்த பிள்ளைகளுக்கும், மத்த குழந்தைகளுக்கும் வந்து சொல்லி தர்றாங்க. ஸோ வந்துட்டு அப்போ வந்து அர்ஜுனோட ஒய்ஃப் வந்து பிரெக்னன்ட்டா இருக்காங்க. அதாவது மாசமா இருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைக்கு வந்து நம்ம பாட்டு வைக்க முடியாது. அப்போ அந்த அதாவது அர்ஜுனோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, "நான் தனியா கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசணும்" அப்படின்னு சொல்லும்போது, அவரு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, "நான் யுத்த களம் வந்து நான் வந்து போகணும். அதனால யுத்த பயிற்சி வந்து நான் வந்து மத்த குழந்தைகளுக்கு பயிற்சி சொல்லிட்டு குடுத்துட்டு இருக்கேன். அப்போ வந்து நான் எப்படி உங்ககிட்ட வந்து நான் பேசணும், பேச முடியும்?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல என்கிட்ட பேசி தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ அப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா, அவங்கள்கிட்ட இந்த மாரியான யுத்த பயிற்சிகள் எல்லாத்தையுமே வந்து சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த மாரிலாம் இருக்கு. இந்த மாரிலாம் நான் பயிற்சி எடுத்துக்கிட்டேன் சின்ன குழந்தையில அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அப்போ அ என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க வந்துட்டு அதாவது மிக வலிமையான ஒரு இந்த அ அதாவது போர் தந்திரம் புரிஞ்ச ரொம்ப வலிமையான, ரொம்ப மாவீரனான இந்த அபிமன்யு அப்படிங்கிற ஒரு பையன் தான் வந்து இந்த ம் அ அர்ஜுனனுக்கு மகனா பிறக்குறாரு. ஸோ அப்போ வந்துட்டு அவங்க வந்து அந்த சின்ன குழந்தையா கருவா வந்துட்டு அவங்களோட அம்மா அர்ஜுனோட மனைவி கூட அம்மா வகுத்துல வந்து இருக்காங்க. ஸோ அப்போ வந்து அர்ஜுனர் வந்து அவங்க கிட்ட பேசுறதுக்கு பதிலா, நார்மலா பேசுறதுக்கு பதிலா இந்த யுத்த கலையில இருக்கக்கூடிய அந்த போர் முறைய வந்து சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. அதுல மிக முக்கியமான, ரொம்ப பலம் வாய்ந்த, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு யோகத்த வந்து அதுல சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ சொல்லிக் குடுத்துட்டு இருக்கும்போது, அவங்க கிட்ட சொல்லிக் குடுக்க அவர் வந்து அதாவது எப்படி வந்து தகர்த்துட்டு அந்த யூகத்த தகர்த்துக்கிட்டு எதிராளி உள்ள அந்த கோட்டைக்குள்ள போகணும். போர்க்களத்துல இந்த மாரி யூகம் வந்து வகுத்துட்டாங்க அப்படின்னா, இந்த மாரி மெத்தட் வந்து வகுத்துட்டாங்க அப்படின்னா, அது எப்படி வந்து பிரேக் பண்ணிட்டு உள்ள போகணும் அப்படிங்கிறத வந்து விலாவாரியா வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவரோட மனைவி வந்து அத கேட்டுக்கிட்டே வந்து தூங்கிட்டாங்க. ஸோ அப்போ அவங்க தூங்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, இங்க தான் வந்து இந்த அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து தெரியுது. அதாவது அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள அவங்களோட ஆழ்மனம் அப்படியே ஏற்குது. அவங்க வந்து அப்படியே வந்து அவங்க தூக்கத்திலயுமே வந்து அவங்க சொல்ல அந்த தூக்கத்திலயுமே வந்து அவங்க காதுல கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ, ஏற்கனவே அவங்க வந்து பிரெக்னன்ட்டா இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவங்களுக்குள்ள வந்து ஒரு மாவீரனான இருக்கக்கூடிய அபிமன்யு வந்து வளர்ந்துட்டு இருக்க குழந்தையா. ஸோ அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வயித்துக்குள்ள அவங்கக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கும் ஏற்குது. அதாவது அவங்களுக்கும் தெரியுது, கேட்குது. அவங்க குழந்தைகளுக்கும் தெரியுது. ஸோ, அந்த குழந்தைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அப்பவே வந்து அந்த அஃபர்மேஷன்ஸ் மூலமா அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் போர்த்தந்திர முறை, அந்த யோகத்த எப்படி உடைக்கணும் அப்படிங்கிறத அவங்க கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ, அப்போ பாதியில இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அதாவது எப்படி உடைச்சிட்டு உள்ள போணும் அப்படிங்கிற வரைக்குமே வந்து அவங்க முழிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு அரை தூக்கத்து நிலையில இருப்பாங்க. அதாவது தூக்கத்துக்கும் நார்மலா இருக்கக்கூடிய மனநிலைக்கும் இடைப்பட்ட நிலை. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபுல்லா சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க வந்து அந்த மீதி பாதி அதாவது அத உடைச்சுட்டு உள்ள போயிட்ட அப்புறமா, எதிரிய தாக்கிட்டு வெளிய எப்படி வரணும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லிக் குடுத்துட்டு இருப்பாரு. அப்போ வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப ஆழ்ந்து தூங்கிருவாங்க. ஸோ அப்போ வந்துட்டு என்ன நடக்குதுன்னா, அதாவது நீங்க ஃபர்ஸ்ட்டு சொன்ன விஷயம் வந்து அவங்களோட ஆழ் மனசுல போயிருச்சு. அதாவது செகண்ட்ல சொன்னாங்கல்ல, அதாவது எப்படி உடைச்சுட்டு வெளிய வரணும் அப்படிங்கிறத. ஸோ அத வந்து அவங்க
கேட்க மறந்துருப்பாங்க, அதாவது தூங்கியிருப்பாங்க. ஸோ அப்போது அதாவது அபிமன்யு வந்துட்டு அவங்க அப்பா சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு அவன் கேட்டுட்டு இருக்காரு அவங்க அம்மா வயித்துல இருந்து. அவங்க அம்மா வந்து தூங்குனதுக்கு அப்புறமா அவங்க ஆழ் மனசு வந்து கட் ஆயிருச்சு. ஸோ அப்போ அவர் எப்படி உடைச்சிட்டு வெளியே வரணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க மறந்துடுறாங்க. அவங்களுக்கு கேட்கறத தவிர்றாங்க. அப்போ அபிமன்யு அவரோட போர் தந்திர முறையை பார்த்தீங்க அப்படின்னா, போர்க்கலை வந்து எப்படி உடைச்சிட்டு உள்ள போகணும் அந்த யுகத்தை அப்படிங்கிறது மட்டும் தான் தெரிஞ்சுக்கிறாரு. அது எப்படி உடைச்சிட்டு தகர்த்துட்டு திருப்பி வெளியே வரணும் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கல. ஸோ அவர் வந்து அப்பயே வந்து தோத்துறாரு. அந்த விஷயத்துல வந்து எதிராளிகிட்ட மாட்டி அவர் வந்து அப்பயே வந்து தோல்வி அடைஞ்சிடறாரு அபிமன்யு. ஸோ இப்போ இந்த அஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த அர்ஜுனர் அப்படிங்கிறவரும் அவங்களோட மனைவியை வந்து சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கும்போது, அவங்க மனைவி வந்து அதை கேட்டுட்டு இருக்காங்க. அதை அப்படியே கேட்க 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 அப்படியே தூங்கிடுறாங்க. ஸோ அந்த அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தூக்க நிலைக்கும் ஆழ்மன நிலைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆழ்மனம் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அப்போ வந்து அவங்க அஃபர்மேஷன்ஸ் அந்த சொல்லக்கூடிய ஆழ்மன கட்டளையா வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உள்ள போயிருக்கு. எப்பவும் இதுதான் வந்து அஃபர்மேஷன்ஸை வந்து அப்பவே, அதாவது கடவுள் இருந்துக்கும் போதே, மகாபாரதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும் போதே, கடவுள் வாழ்ந்த அந்த கிருஷ்ணர் வாழ்ந்த அந்த கடவுள் வாழ்ந்த யுகத்திலையுமே வந்து இந்த அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ அதுதான் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடு அப்படின்னு நான் சொல்கிறோம் இப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஜென்ரலாகவே வந்துட்டு ஒரு ப்ரெக்னென்ட் லேடிக்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து நல்ல, அதாவது மாசமாக இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட நல்ல நல்ல விஷயங்கள் தான் நீங்கள் கற்றுக்கணும். நல்ல புக்ஸ் படிக்கணும். நல்ல, அதாவது நீங்கள் மேக்ஸ் நல்லா போடணும். நல்ல அறிவு சார்ந்த விஷயங்களை வந்து பேசிக்கணும், தெரிஞ்சுக்கணும். டிவி பார்க்கும்போதும் சரி, நல்லா சந்தோஷமான ஒரு பாட்டோ இல்லை சந்தோஷமான ஒரு விஷயங்களையோ இல்லை ஒரு அறிவுத்திறன் வெளிப்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு விஷயங்களையோ தான் நீங்கள் வந்து கற்றுக்கணும், பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மைண்டுக்கு போகிறதுக்கு மட்டும் இல்லாமல் அவங்களோட குழந்தைக்கும் வந்து டைரெக்டாக அப்போவே வந்து ஃபீட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து, அதாவது அவங்களோட ஊட்டுறாங்க. அதுதான் வந்து அங்க நடக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல ஒரு உயிருக்கு வந்து 2 உயிருக்குள்ள அந்த ஆழ்மன கட்டளை வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதுதான் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ எப்பவுமே வந்து அஃபர்மேஷன்ஸ் இப்போ தெரியுது அஃபர்மேஷன்ஸ் ஏன் வந்து நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ஏதாவது கடவுள் இருக்கும்போதே அந்த விஷயங்கள் வந்து நடந்துட்டு தான் இருந்துட்டு தான் இருக்கு. அஃபர்மேஷன் அப்படின்னு தெரியாமையே இந்த ஆழ்மன கட்டளை, இந்த அஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி ரொம்ப ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையுமே வந்து வெளியே கொண்டு வந்துடலாம். அஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஜாபுக்கு இருக்குது, லவ்வுக்கு இருக்குது, ஒரு நல்ல மனைவியான அமையணும், கணவன் அமையணும், நல்ல வேலை அமையணும், நல்ல சம்பளத்தில் இருக்கணும், நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து எல்லா விஷயத்துக்குமே வந்து அஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதை முழுக்க முழுக்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து நீங்கள் கிளியர் பண்ண முடியும். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வர ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களால் தவறாமல் பார்க்க முடியும். இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் பூபதி ஃப்ரம் லிவிங் அண்ட் வின்னிங் சேனல். ஸோ கண்டினியூஸாக நம்ம சேனலில் இருக்கக்கூடிய வீடியோ எல்லாத்தையுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களால் தவறாமல் புரிஞ்சிக்க முடியும். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நன்றி. வணக்கம். பாய்.